நீல பேப்பர் பை ஆல்பர்ட் பேசன். சுமார் 30 வருடங்களுக்கு முன் என் கல்லூரி தோழன் சொன்ன கதை இது. அவன் இக்கதையை ஒரு வயதான கன்னடிய மதகுரு சொன்னதாகவும் ஒரு நாட்டுப்புற கதை எனவும் கூறினார். என்னாலோ எனது வகுப்பு தோழனாலோ இதை எழுதியது யார் என கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னுடைய வாய்மொழியை கேட்டு கிளீவ்லேண்ட் மொப்பட், எலிசபெத் ஜோர்டன் ஆகியோர் இதை எழுதியுள்ளனர். இக்கதையை கேட்கும் நீங்கள் ஒருவேளை இதன் மூலத்தை அறிந்திருக்கக்கூடும். ஜான் தானே என்பவன் வாழ்வில் நன்கு முன்னேறிய ஒரு அமெரிக்க இளைஞன். அவன் பணிபுரிந்து கொண்டிருந்த கம்பெனி தொழில் நிமித்தமாக அவனை பிரான்சுக்கு அனுப்பி வைத்தது. அவன் இதற்கு முன் வெளிநாட்டுக்கெல்லாம் போனது கிடையாது. தவிர பிரெஞ்சு பாஷையில் ஒரு அச்சரங்கூட தெரியாது. ஒரு நாள் காலையில் தாமதமாக பாரிஸை வந்தடைந்த அவன் ஒரு ஹோட்டலில் அறையெடுத்துக்கொண்டு பின் வீதியோர உணவு விடுதிக்கு சென்றான். அப்பொழுது அவன் அமர்ந்திருந்த மேஜைக்கு சற்று தள்ளி அமர்ந்திருந்த ஒரு பிரெஞ்சு அழகி அவனை பார்த்து திரும்ப திரும்ப புன்னகைத்தாள். ஆனால் இவனோ சிரிக்காமல் இருந்தான். உடனே அவள் தன் கைப்பையிலிருந்து ஒரு நீல நிற பேப்பரை எடுத்து ஏதோ ஒன்றை எழுதிவிட்டு தன் காலடியில் போட்டாள். பின்பு ஒருவித அர்த்தம் தொனிக்கும் முழு பார்வை பார்த்த அவள் சட்டென்று எழுந்து இரு பக்கங்களிலும் மரங்கள் நிறைந்த சாலையில் ஜனக்கூட்டத்தில் மறைந்தாள். ஆர்வம் கொப்பளிக்க, அதே சமயம் இவ்வளவு அழகு வாய்ந்த ஒரு பெண்ணை கைவிட்டோமே என்ற வருத்தத்தில் ஆழ்ந்த ஜான் தானே அந்த பேப்பரை எடுத்தான். அதில் பிரெஞ்சு மொழியில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. அந்த பிரெஞ்சு பெண் தனக்குத்தான் ஏதோ எழுதியிருக்கிறாள் என யூகித்து ஜானே அங்கிருந்த தலைமை சர்வரை அழைத்து விஷயத்தை மொழிபெயர்க்கும்படி சொன்னான். அந்த மனிதனோ பேப்பரில் இருந்த வாசகங்களை படித்தவுடன் முகம் விகாரமாகி ஜான் தானேவே உடனே அவ்விடத்தை விட்டு போகும்படி கட்டளையிட்டான். ஹோட்டலுக்கு திரும்பி வந்த ஜான் மேனேஜரிடம் தனக்கு நேர்ந்த வினோத சம்பவத்தை கூறிவிட்டு நீல பேப்பரை காட்டினான். மேனேஜர் அவனை அருவருப்புடன் பார்த்தபடி ஹோட்டலை உடனடியாக காலி செய்யும்படி கூறிவிட்டார். தவிர எந்த விளக்கமும் கூற மறுத்துவிட்டார். அவமரியாதைப்பட்ட ஜான் தானே அந்த நீல பேப்பரை தன் சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு அந்த விசித்திர நகரத்தில் இதை பற்றி யாரிடமும் கேட்கக்கூடாது என்று சூளுரைத்து கொண்டான். அமெரிக்கா திரும்பியவுடன் தன் கம்பெனி முதலாளியிடம் நடந்த கதையை விவரித்தான். மூலத்தில் அவர் ஒரு பிரெஞ்சு மனிதர். ஜான் தானேவின் தந்தைக்கும் அவனுக்கும் வருட கணக்கில் நண்பராக இருப்பவர். அவர் அந்த விஷயத்தை ஏதோ கொடூர நோக்கமாக இருக்க வேண்டும் என சொல்லி அதை பற்றி அவனுக்கு விளக்குவதாகவும் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஜான் தானே அந்த பேப்பரை அவரிடம் காட்டியதுதான் தாமதம். உடனே அவர் முகம் வெளுத்தது. உதடுகள் கோணிக்கொள்ள பேப்பரை முகத்தில் வீசி எறிந்தார். அடுத்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டார். இப்பொழுது வேலையற்று போய் வீதியில் தள்ளாடிய அவன் மனம் குழம்பி போனான். எல்லாமே போயிற்று. காரணம் சின்னஞ்சிறு பேப்பரில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள்தான். கடைசியில் யோசனை ஒன்று உதித்தது. அவனுடைய குழந்தை பருவத்தில் தாதியாக இருந்து பார்த்து கொண்டவள் வயதான ஒரு பிரெஞ்சு பெண்மணி. அவன் மேல் பேரன்பு கொண்டவள் அவள். நேராக அவள் வீட்டுக்கு சென்றவன் தன் மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டான். பின்பு அந்த மர்மம் நிறைந்த வார்த்தைகளை தனக்காக மொழிபெயர்க்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டான்.
பின் அவன் நாற்காலியில் அமரும்போது மேஜையின் மேல் துப்பாக்கியை எடுத்து வைத்தான். எளிமையான, அதே நேரம் சரியான மொழிபெயர்ப்பு வேண்டும், அல்லது இந்த அறையை விட்டே நான் வெளியேறப் போவதில்லை என்று திரும்பவும் வலியுறுத்தினான். அவள் தலையை அசைத்தபடி பேப்பருக்காக கையை நீட்டினாள். ஜான் தானே வழக்கமாக அந்த பேப்பரை வைக்கும் சட்டை பையில் கைகளால் துழாவினான். அடுத்து பைத்தியம் பிடித்தாற் போல எல்லா பாக்கெட்டுகளையும் தேடினான். அந்த பேப்பர் எங்குமே இல்லை. அதன் பிறகு அந்த பேப்பரை என்றுமே பார்க்கவில்லை. முற்றும்.